இங்கே ஒரு பொண்ணு கன்சீவாக இருக்கா. அதை ஹாப்பியாக ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லலான்ட்டு போயிட்டுருக்கா. இந்த மாதிரி நம்ம 2 பேத்துக்கும் சேர்ந்து ஒரு வாரிசு வர போகுதுங்க அப்படின்னு அவள் ரொம்ப சந்தோஷமாக அவளுடைய ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறா. ஆனால் அவள் ஹஸ்பண்ட் எந்த விதமான உணர்ச்சியும் இல்லாமல் லைட்டாக சிரிச்சுட்டு ஓகே அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி போயிடறாரு. ஆனால் நான் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன்னு அவர் சொல்கிறாரு. அவர் கண்ணை பார்த்த உடனே அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் இல்லைன்னு அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சுது. அந்த பொண்ணு அங்கேருந்து போகும்போது யோசிக்கிறா, இது ஒரு வேலைக்காரனுடைய குழந்தைன்னு இவருக்கு தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்படுவார், இது யாருக்கும் சொல்லாமல் காப்பாற்றிடலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறா. அதுக்கப்புறமா இவனும் சரி இது எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடலாம், ராஜ குடும்பத்துக்கு வாரிசு வந்துருச்சுன்னு சொன்னால் ஊர் மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் 2 பேரும் காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ இவனுடைய வீல் சேரு ஒரு இடத்துல மாட்டிக்குது. இவன் ஒரு மாற்றுத்திறனாளி. அந்த இடத்துல வேலை செய்யக்கூடியவங்கிட்ட வந்து இந்த வீல் சேரை எப்படியாவது அங்கேருந்து நகர்த்தி விடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அந்த வீல் சேரை நகர்த்தி விட வந்தவன் தான் இந்த பொண்ணுடைய கர்ப்பத்துக்கு உண்மையான காரணம். ஹீரோயினுடைய கணவனுக்கு ஒரு குழந்தை கொடுக்க முடியாது, அதனால் வேற ஒருத்தர் மூலியமாக தான் குழந்தை உருவாயிருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் இது வேலைக்காரனுடைய குழந்தைன்னு அந்த ஹீரோயினுக்கு மட்டும்தான் தெரியும். ஹீரோயின் அந்த ஹீரோவை ரொம்ப வருத்தத்தோடு பார்க்கலான்ட்டு போகிறான். அவன் வந்து நீ வெறும் குழந்தைக்காக தான் என்னை யூஸ் பண்ணியிருக்க, உனக்கு உண்மையான காதல் கிடையாது என் மேலே அப்படிங்கிறான். இனிமேல் நம்ம சந்திக்க வேண்டாம், நீயும் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு ராஜ குடும்பத்திலே வாழ்ந்துட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் ரொம்ப கோபமாக இருக்கிறது உணர்றா. இவளும் ரொம்ப அழுது கெஞ்சி பார்க்குறா. இருந்தாலும் அவன் ஒத்துக்கவே இல்லை. இவன் ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆகி அங்கேருந்து போயிடுற. அடுத்த நாள் ரொம்ப பிரேக்கப் மோட்லேயே இருக்கா, ரொம்ப வருத்தத்தில் இருக்கா. இந்த நேரத்தில் அந்த ராஜ குடும்பத்தில் வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்கார பெண் வந்து அந்த பையனுடைய வீட்டுக்கு வந்து அவனுடைய ஒரு சீக்ரெட் டைரி எடுக்கிறா. அந்த சீக்ரெட் டைரியில் எல்லாமே தெளிவாக எழுதி வச்சிருக்கு. அதை கொண்டு போய் ஹீரோயினோட கணவன் கிட்ட கொடுத்துறா. ஹீரோயினோட கணவன் உன் வயிற்றில் வர்றது வேலைக்காரனோட குழந்தைன்னு எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது, அதை உடனடியாக நீ கலைச்சிருன்னு சொல்கிறா. அவன் வந்துட்டு என்னால் அதை கலைக்க முடியாது, அது காதலுக்கு கிடைச்ச ஒரு பரிசு அப்படிங்கிறான். இவனும் ரொம்ப வருத்தப்படுறான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோயின் அந்த பையனோட ஓடி போயிடலான்ட்டு அவனுடைய வீட்டுக்கே ஓடி வந்து பார்க்குறான். வீட்டில் அவன் இல்லை. அதை பார்த்தோன்னே ரொம்ப பயந்துடுறா. அவனுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது அவன் பின்னாடி இருந்து வரான். 2 பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. 2 பேரும் அவங்களுடைய காதலை உண்மையாகவே உணர்றாங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துல இருந்து எங்காவது ஓடி போய் 2 பேரும் வாழ்ந்துடுறான். இந்த குழந்தைய நல்லபடியாக வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏன் ஓடி போகணும், போயிட்டு டைவர்ஸே வாங்கிடலாம், அவன்கிட்ட போய் பேசலாம்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயினுடைய ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு கேட்குறாங்க. அவன் வந்துட்டு கொடுக்க முடியாதுன்னு ரொம்ப முரண்டு பிடிக்கிறான். அதுக்கப்புறம் நீ கொடுக்கலனாலும் அவளுடைய மனசில் நான் தான் இருக்கேன்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் ஹீரோயின் அந்த பையனை ரொம்ப காதலோடு பார்க்குறா. அதை இவனும் பார்த்ததுக்கு அப்புறமா அந்த ஹீரோயின் இவகிட்ட வந்துட்டு நான் உங்களை உண்மையாக தான் நேசித்தேன், ஆனால் காலப்போக்கில் அந்த நேசம் கரைஞ்சி போச்சு, நீங்கள் நான் உண்மையாக நேசிச்சிங்கன்னா எனக்கு இந்த டைவர்ஸை கொடுத்துடுங்க, இது உங்களுடைய கடைசி தியாகமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவன் மனசு ரொம்ப உருகிறது. அவன் வந்துட்டு உண்மையாகவே அந்த பொண்ணை ரொம்ப லவ் பண்ணியிருப்பான். 2 பேரும் போயிட்டுருக்கிற நேரமாக இவன் ஓடி வந்து நடக்க முடியாமல் ஒரு தூணை பிடிச்சி நின்றுட்டு அவன் உனக்கு காதலிச்சிருக்கலாம், ஆனால் என்னுடைய உலகமே அவள் தான், டைவர்ஸ் தானே வேணும், எடுத்துகிட்டு சந்தோஷமாக போய் நீங்கள் நிம்மதியாக வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அனுப்பி விட்டுறான். இவளுக்கு கடைசி நேரத்தில் அவனுடைய காதலும் புரியுது.